காதல் ஜோடிகள் வந்தால் ரகசியம் இருந்து சாப்பிட்றதுக்கு போல் அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சும்மா இப்படி இந்த கடைக்குள்ள வந்து பாக்கிக்குள்ள வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த பேராக இருக்கட்டும், அது வந்து இங்கே கொடுக்குற உணவாக இருக்கட்டும், அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஓகே இதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் நம்மளோட வியூவர்ஸுக்கு சொல்லுவோம். வாரதும் வெளிநாடுகள் வருவாங்க, வந்தால் சம்டைம் வந்து அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். என்ன அப்படியான சாப்பாடாக நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து வரவங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்றதுக்காக வந்து இந்த காணொலி. அதில் வழியாக அந்த தென்னை மரத்துலலாம் வந்து லைட் போட்டு அப்படியே எழுதி வச்சுருக்காங்க, நடைபாதை வழியாக மட்டும் செல்லுவோம்னு சொல்லி. அங்கே பக்கம் வந்து வழியாக டெக்கரேட் பண்ணி இந்த புல்லெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஓடி விளையாட தேவையில்லைண்டு. நைட் டைமில் முக்கியமாக அந்த லைட்டெல்லாம் போட்டுருக்காங்க. இது வந்து நைட் டைமில் தான் ஒர்க் ஆக பண்ணிக்கிறேன். அந்த அதுலேயும் போட்டுருக்காங்க லைட். அங்கே அதை இருக்க காட்டு நைட் டைமில் வந்து இன்னும் வியூ வந்து சூப்பராக இருக்கும் போல். வந்த உடனே முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஹோல், அதாவது இதில் வந்து அப்படியே ஒரு டேபிள் வந்து போட்டிருக்காங்க. இதுக்குள்ளேருந்து சாப்பிடலாம். முன் ஹோலை தவிர வந்து அங்கால பக்கம் வந்து ஒரு கொட்டில் வந்து அடித்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த காதல் ஜோடிகள் வந்தால் ரகசியம் இருந்து சாப்பிட்றதுக்கு போல். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஃபெமிலியாக வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அழகாக டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து சாப்பிடலாம். இது மட்டும் இல்லை, இங்கேலையும் மட்டும் நிறைய இடங்கள் வந்து இருக்குது. காட்டுறோம். இந்த கொட்டிலெல்லாம் வந்து ஒவ்வொரு கொட்டிலையும் வா நல்லா இருக்குடா, நிச்சயம் சூப்பராக இருக்குது இடம். வந்து பனை ஓலையால் வந்து பின்னிருக்காங்க மேலே வந்து கூரை. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க வந்து ஒரு மீனவர் வீசி கொண்டு இருக்கிற மாதிரி படம் போட்டிருக்காங்க. அது யூனிக்காக இருக்குது. அதாவது கிராமம் சம்மந்தமாக இருக்கிற மாதிரி வந்து அது தான் இருக்குது பார்த்தா. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 1 2 3 ஹோட்டலுக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஜூஸ் ஐட்டங்கள் போட்டு கொடுக்குற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள, என்னென்னு சொல்லி தெரியலை இன்னும் வந்து. அதே மாதிரி மேலுக்கும் வந்து ஒரு செட்டப் இருக்குது, என்னென்னு சொல்லி தெரியலை. இது ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து அந்த பெயிண்ட் எப்படி எழுதியிருக்காங்க வரும், பேர்டன் அப்படின்னு சொல்லி. பேர்டன்ன்றது வந்து உண்மையிலே ஒரு ஃபேமஸான ஒரு பேர் என்ன. ஸோ அப்போ அதை தாண்டி, அதாவது நீங்கள் அப்படி இருந்து சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஹோட்டலில் இருந்து சாப்பிட்லாம், அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்படியான இடங்கள்ல வந்து ஜூஸ் குடிக்கலாம் நினைக்கிறது வந்து தெரியலை. இல்லை இந்த இடத்துல இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்களோன்னு சொல்லி தெரியல. இப்போ இந்த இடங்கள் எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்றதா இல்லாட்டி எப்படி அது நைட்டில் அப்படி அங்கே இருந்து சாப்பிட்ற மாதிரியா?